Pregnancy loss அப்படின்றது ஒரு விமென்க்கு physically as well as emotionally ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ இஃப் யூ ஹேட் அ pregnancy loss or miscarriage, நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐம் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். ஸோ யூஸ்வலி ஒரு ப்ரெக்னன்சி மிஸ்கேரேஜ் இருக்குது அப்படின்னா பிஃபோர் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி உங்கள் டாக்டரை டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணி எப்போ நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இஃப் இட் வாஸ் அ ஏர்லி மிஸ்கேரேஜ், அதாவது ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டாக்டர் வில் அட்வைஸ் 2 to 3 months கேப். அதுவே ரொம்ப லேட் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் மிஸ்கேரேஜ் இருந்துச்சு அப்படின்னா தென் சம்டைம்ஸ் அப் டு 6 months கேப் கூட உங்களோட டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் physically you might need that time for you to become healthy. பட் ஆனால் emotionally or mentally எப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ரெடின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ then only you should definitely plan for the pregnancy. If you need any help related to your mental health, டெஃபினட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க, ஹெல்ப் எடுத்துக்கோங்க. பிகாஸ் taking help will make you recover faster and be ready for the next pregnancy. Second important thing, before planning your next pregnancy, try to understand எதனால இந்த pregnancyக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. Usually having one miscarriage is very normal. அதாவது 10 to 20% of the pregnant womenக்கு ஒரு miscarriage இருக்கும். And 80% of the time இது early weeksல இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் மோஸ்ட்லி இது chromosomal problemsனால சஜஸ்ட் பண்ணுவாங்க. And usually 90% of the time your next pregnancy will be in a healthy way. பட் ஆனால் வெரி ரேராக 100ல் ஒருத்தருக்கு தேர் கேன் பி ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாஸஸ். அண்ட் இந்த மாதிரி இஃப் யூ ஹேட் அ ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாஸ் என்ன ரீசனுக்காக மிஸ்கேரேஜ் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு வென் யூ பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி தென் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் மிஸ்கேரேஜ்க்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வென் யூ ஹேவிங் அ மிஸ்கேரேஜ் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். எல்லா வாட்டியும் என்னால் தான் ப்ராப்ளம் அப்படின்றத நினைக்காதீங்க. Sometimes if the sperm quality or motility or morphology சரியில்லைனாலும் இல்லை ஸ்பெர்மில் DNA லெவலில் டேமேஜ் இருந்தாலும் it can still contribute to a miscarriage. அதனால் கவுன்சிலிங்க்கு ஆல்வேஸ் டேக் யுவர் பார்ட்னர் அலாங் வித் யூ. அண்ட் டாக்டர் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் டு ப்ரிவெண்ட் ஃபியூச்சர் மிஸ்கேரேஜ் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல் டு ஹாவ் அ ஃபியர் ஃபார் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி. அண்ட் அப்படி உங்களுக்கு எதுவும் ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி டிஸ்கஸ் இட் with your doctor so that they will tell you அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு.